வணக்கம். பிப்ரவரி 22ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நம்ம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நேற்று பிப்ரவரி 21ஆம் தேதி ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 285 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் நெட் செல்லர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 412 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. பைஜூஸ் மீது மற்றொரு இன்சால்வென்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. NCLTயில் யார் பதிவு செய்திருக்கிறாங்க? USA சார்ந்த கிளாஸ் ட்ரஸ்ட் கம்பெனி தான் இப்போ இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. கடந்த 6 மாதத்தில் இது 4வது இன்சால்வென்சி வழக்கு பைஜூஸ் மீது. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஆக்சிஸ் பேங்க்குக்கு மூடிஸ் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்ம் டெபாசிட்டுக்கான ரேட்டிங் Baa3 வழங்கியிருக்கிறாங்க. அவுட்லுக் ஸ்டேபிளாக கொடுத்துருக்குறாங்க. ஜி என்டர்டெயின்மெண்ட் குறித்து NDTVயிலிருந்து கிடைத்த ஒரு தகவல், செபி அடுத்த மாதத்தில் ஜி என்டர்டெயின்மெண்ட்டுக்கு ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க. 2000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டு நம்ம செய்தியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அதோட அப்டேட்டை தான் NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த மாதம் செபி ஷோ காஸ் நோட்டீஸ் அனுப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஜி என்டர்டெயின்மெண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இதே நேரத்தில் ஜி என்டர்டெயின்மெண்ட் தரப்பு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செய்தி குறித்து அவங்க அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது முற்றிலும் தவறான செய்தின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2000 கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருப்பதாக செபி கண்டறிந்திருக்கிறாங்க அப்படின்ற செய்தி நம்ம பார்த்துட்டு நேற்று நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஜி அது தவறான செய்தின்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. யுரேகா ஃபோர்ப்ஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல், ப்ரொமோட்டர் குரூப் அவங்களுடைய ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 12% ஸ்டேக் விற்பனைக்கு வரும்ன்ற எதிர்பார்ப்பு. அதாவது 1148.7 கோடி ரூபாய் மதிப்பிற்கான டிரான்சாக்ஷன் நடைபெறுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு NDTV ப்ராஃபிட்டில் சொல்லியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது? லுனோலெக்ஸ் லிமிடெட் 2.32 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. டிசம்பர் மாத இறுதியில் 72.56% ஸ்டேக் லுனோலெக்ஸ் லிமிடெட் யுரேகா ஃபோர்ப்ஸில் வைத்திருந்திருக்கிறாங்க. NBCC தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அமரப்பள்ளி ப்ராஜெக்ட்ஸை எடுத்து நடத்துவதற்கு நொய்டாவில் கிரேட்டர் நொய்டா அத்தாரிட்டி ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. NBCCன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க. 9,000 கோடி ரூபாய் 10,000 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ப்ராஜெக்ட்ஸ் இது. கிட்டத்தட்ட 5 ப்ராஜெக்ட்ஸ் நொய்டாவில் அமரப்பள்ளி நடுவில் விட்டுருக்காங்க போல தெரியுது. அதை எடுத்து நடத்துவதற்கு NBCCக்கு இப்போ கிரேட்டர் நொய்டா அத்தாரிட்டி ஒப்புதல் வழங்கியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. PVP வெஞ்சர்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பிரிகேட் என்டர்பிரைசஸுடன் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் வர்றாங்க. சென்னையில் ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அமைப்பதற்கு. இந்த ஜாயிண்ட் வெஞ்சரில் PVP வெஞ்சர்ஸுடைய பங்கு 40%, கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க அடுத்த 5 ஆண்டில். இதே போன்ற ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் பிரிகேட் என்டர்பிரைசஸும் வெளியிட்டிருக்கிறாங்க. சென்னை பெரம்பூரில் அவங்க ஒரு ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் அமைக்க இருக்கிறாங்க. அந்த பார்ட்னர்ஷிப்பில் தான் நினைக்கிறாங்க. இது வழியாக 2000 கோடி ரூபாய் பிரிகேட் என்டர்பிரைசஸ்க்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க கம்பெனி. ஆசியானா ஹவுசிங் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜெய்ப்பூரில் அவங்களுடைய ஃபேஸ் 1 அறிமுகம் செய்கிறாங்க. அதுவும் ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் தான் போல தெரியுதுங்க. 56 வில்லாஸை கொண்டு வர போகிறாங்க. அதில் ஃபேஸ் 1ல் 14 வில்லாஸை கொண்டு வராங்க. இது வழியாக 23 கோடி ரூபாய் வருவாய் கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க ஆசியானா ஹவுசிங். வேர்ல்பூல் கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் கொஞ்சம் நாட்களாகவே கீழே தான் போய் கொண்டிருக்கு. CNBC TV8 கிடைத்த ஒரு தகவல் என்ன, இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. 2021ஆம் ஆண்டில் 8% ஸ்டேக் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வேர்ல்பூலில் வைத்திருந்திருக்கிறாங்க. இப்போ 11% இருப்பதாக CNBC TV8 கிடைத்த தகவல். ஜெயக்குமார் இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் திரு மதன் பியானி ராஜினாமா செய்திருக்கிறாரு. HFCL தரப்புல அப்டேட் இருக்குது. கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க யூரோப்பில். அதோடைய பாகமாக 144 கோடி ரூபாய் செலவு செய்து போலாண்டில் ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் உற்பத்தி ஆலையை அமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க HFCL லிமிடெட். அம்புஜா சிமெண்ட்ஸ் தரப்புல அப்டேட் இருக்குது. ஜார்க்கண்டில் 4 MTPA சிமெண்ட் கிரைடிங் யூனிட்டை அமைக்கிறாங்க. இதற்கான முதலீடு 1000 கோடி ரூபாய். அதே போல் அல்ட்ராடெக் சிமெண்ட்டும் விரிவாக்கம் செய்கிறாங்க. புதிதாக கெப்பாசிட்டியை சேர்க்குறாங்க. 1.8 MTPA ராஜஸ்தானில் அமைப்பதாக சொல்லியிருக்கிறாங்க அல்ட்ராடெக் சிமெண்ட். JB கெமிக்கல்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ்லேருந்து அடுத்த 3-5 ஆண்டில் $100 மில்லியன் வருவாயை எட்டுவது ஒரு இலக்காக வைத்திருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க JB கெமிக்கல்ஸ்.
ஜாகல் ப்ரீபெய்ட் ஓஷன் சர்வீசஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க விப்ரோவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. விப்ரோக்கு அவங்களுடைய சேவையை வழங்க இருக்கிறாங்க. 1 ஆண்டிற்கான கான்ட்ராக்ட். என்ன தொகைக்கு கையெழுத்திட்டு இருக்கிறாங்கன்ற தகவல் ஜாகல் வெளியிடலை. கேம்பஸ் ஆக்டிவேரில் ஒரு பெரிய டீல் நடந்ததுன்னு நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். 100 கோடி ரூபாய் அளவில் ஒரு டீல் நடந்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்னு இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைத்த தகவல். QRG இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் ஹோல்டிங்ஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க 40,65,000 ஷேர்ஸ். நேற்று ஒரு ஷேரில் 245 ரூபாய். யார் வாங்கியிருக்கிறாங்க? SBI மியூச்சுவல் ஃபண்ட் அதே தொகைக்கு வாங்கியிருக்கிறாங்க, அதே எண்ணிக்கைக்கான ஷேர்ஸ். கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய பெயிண்ட் பிஸ்னஸ்க்கான அப்டேட் கொடுத்துருக்காங்க. பிர்லா கம்பெனி இவங்களுடைய பெயிண்ட் பிஸ்னஸ்க்கான 3 ஆலையை இன்னைக்கு பிப்ரவரி 22 துவங்குறாங்க. ஹரியானா, பஞ்சாப் மற்றும் தமிழ்நாட்டில். பாரத் எலக்ட்ரானிக்ஸ்க்கு இக்ரா கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. லாங் டேர்முக்கு AAA அவுட்லுக் ஸ்டேபிள் கொடுத்துருக்காங்க. முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் வழங்கியிருக்கிறாங்க. ஷார்ட் டேர்முக்கு முன்ன கொடுத்த ரேட்டிங்கை மறுபடியும் கொடுத்துருக்காங்க A1+. ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன, ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் அவுட்லுக்னா என்ன, நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பாலிமெடிக்யூர் கம்பெனியுடைய ஷேர்ஸை லைட் ஹவுஸ் இந்தியா எக்விட்டி இன்வெஸ்டர்ஸ் லிமிடெட் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 12,90,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர்ல 1,550 ரூபாய் 6 பைசா. தேவியானி இன்டர்நேஷனல் ஒரு பெரிய டீல் நடந்தது. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. மணி கண்ட்ரோல் அதை உறுதியும் செய்திருந்தாங்க. இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து யார் விற்பனை செய்திருக்காங்க, யார் வாங்கியிருக்காங்கிற தகவல் கிடைச்சிருக்கு. எதிர்பார்த்த மாதிரி யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? எம் ரெஸ்டாரண்ட் இந்தியா தான் விற்பனை செய்திருக்கிறாங்க. 5.3 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர்ல 164 ரூபாய் 10 பைசான்ற அளவில் டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. யார் வாங்கியிருக்கிறாங்க? விரைவாக அந்த பட்டியலை பார்க்கலாம். நிறைய பேர் இருக்குங்க. ஆக்சிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க 30 லட்சம் ஷேர்ஸ். பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட் இரண்டாவது டிரான்சாக்ஷனில் 10,71,000 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. மூன்றாவது டிரான்சாக்ஷனிலும் அதே அளவுக்கு வாங்கியிருக்கிறாங்க பந்தன் மியூச்சுவல் ஃபண்ட். சிட்டி குரூப் குளோபல் மார்க்கெட்ஸ் மொரீஷியஸ் வாங்கியிருக்கிறாங்க 9,60,000. காப்தால் மொரீஷியஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட் 20 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் 38 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து ஃப்ராங்க்லின் டெம்பிள்டன் மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. கிசாலோ மாஸ்டர் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் சிங்கப்பூர் 10 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கோல்ட்மன் சாக்ஸ் ஃபண்ட்ஸும் வாங்கியிருக்கிறாங்க 18,51,000 ஷேர்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க 44,43,000 ஷேர்ஸ். GS இந்தியா ஈக்விட்டி 63,066 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. GS இந்தியா ஈக்விட்டி கோல்ட்மன் சாக்ஸ் நினைக்கிறாங்க, இன்னொரு முறை சரி பார்க்க வேண்டும். HDFC மியூச்சுவல் ஃபண்ட் 7,50,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. HDFC ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் சிங்கப்பூர் 5,56,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. அவங்களை தொடர்ந்து மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் வாங்கியிருக்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி ஏஷியா சிங்கப்பூர் இரண்டாவது டிரான்சாக்ஷனில் மறுபடியும் வாங்கியிருக்கிறாங்க 18,75,000 ஷேர்ஸ். நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் 80 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. PGIM இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட் வாங்கியிருக்கிறாங்க. சொசைட்டி ஜெனரல் 50,75,000 ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. சுந்தரம் மியூச்சுவல் ஃபண்ட் 48 லட்சம் ஷேர்ஸை வாங்கியிருக்கிறாங்க. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது நேற்றுக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறோன்னா, நேற்று வால்யூமுடன் கடந்த 10 நாளுக்கான ஆவரேஜ் வால்யூமை கம்பேர் செய்து 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ். கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது நேற்று ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். ரெனைசான்ஸ் 17% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது நேற்று. 687% வால்யூம் அதிகரிப்பு. டைனகான் சிஸ்டம்ஸ் 17% ஷேர் பிரைஸும் 164% வால்யூம் அதிகரிப்பு. பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 293% வால்யூம் அதிகரிப்பு. ஏவிஜி லாஜிஸ்டிக்ஸ் 13% ஷேர் பிரைஸும் 240% வால்யூம் அதிகரிப்பு. GOCL கார்பரேஷன் 12% ஷேர் பிரைஸ் 640% வால்யூம். டாடா இன்வெஸ்ட்மெண்ட் கார்பரேஷன் 11% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 440% வால்யூம் அதிகரிப்பு. ABB இந்தியா 10% ஷேர் பிரைஸும் 594% வால்யூம் அதிகரிப்பு. ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் 8% ஷேர் பிரைஸ் 500% வால்யூம். ஆலுவாலியா கான்ட்ராக்ட்ஸ் 7% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது. 120% வால்யூம் அதிகரிப்பு. அம்பிகா காட்டன் 7% ஷேர் பிரைஸும் 204% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் ஜி என்டர்டெயின்மெண்ட் 15% விழுந்தது நேற்று. 138% அதிகரித்தது வால்யூம். வெல்ஸ்பன் என்டர்பிரைஸ் 9% வீழ்ச்சி 223% வால்யூம் அதிகரிப்பு. KC எனர்ஜி 5% விழுந்தது. 123% வால்யூம் அதிகரிப்பு. RPP இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்ஸ் 5% விழுந்தது. 112% வால்யூம் அதிகரிப்பு. சக்தி பம்ப்ஸ் 5% வீழ்ச்சி 107% வால்யூம். ஓமேக்ஸ் ஆட்டோ 5% வீழ்ச்சி 118% வால்யூம் அதிகரிப்பு. நசாரா டெக்னாலஜிஸ் 4% விழுந்தது. 105% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.